அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இன்னைக்கான கிளாஸில் நம்ம டிஎன்பிசியில் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ நமக்கு யூனிட் 6ல் அது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோ மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக்ஸ் கூட. அந்த டாப்பிக்கில் நம்ம கண்டினியூ வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான டாபிக் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ், தமிழ்நாட்டில் மின் ஆளுகை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நமக்கு ஸ்கூல் புக்கில் பெரும்பாலும் வந்து எங்கேயுமே டேட்டாஸ் இருக்காது. எல்லாமே கரண்ட் டேட்டாவை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் படிக்கிற மாதிரி இருக்கும். ரீசண்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவுமே இ சேவைகள் மூலிமா நமக்கு எதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து தான் நமக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? புதிய அப்ளிகேஷன் கொண்டு வர்றது, இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகளாக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் எப்பயுமே நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதை படிக்கும்போது தேர்வு சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது எப்பயுமே தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ஃபுல்லாமே தமிழ்நாட்டின் மின் ஆளுகையை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டாபிக் உள்ள புகழாங்களா? தமிழ்நாட்டின் மின் ஆளுகை இ கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இ கவர்னன்ஸ் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ், அதுதான் இ கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேப்பரே இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாற்றுறது தான் வந்து இ கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? எதுக்காக நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டாக மாற்றணும், பேப்பர் பெண்ணை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மக்களும் எளிமையாக பயன்பெறணும். ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கணும். அதே மாதிரி நேரத்தை நம்ம வந்து குறைக்கணும். ஒரே வேலையே ரொம்ப காலம்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இதுவே பேப்பர் அண்டு பென் அப்படின்னா அந்த பேப்பர் அண்டு ஃபைல்ஸை நான் ரொம்ப பாதுகாத்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த பேப்பருமே நம்மளால் நீடித்து உழைக்காது. அதனால் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், எல்லாமே ஆன்லைன் டேட்டாவாக நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே சேஃப் அண்ட் செக்யூராகவே இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் எல்லா டாக்குமெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டாக மாற்றிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? அரசு மற்றும் பொதுத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறை மட்டங்களிலும் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தை நிர்வாகத்தை மேம்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ கவர்னன்ஸுடைய முக்கியமான நோக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். அரசு மற்றும் பொதுத்துறையில் நடக்கக்கூடிய வேலைப்பாடுகளை ஈஸியாக என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் கம்யூனிகேஷன், தொடர்பு படுத்திக்கணும். இதை படுத்துறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை நம்ம சீர்பட மேம்படுத்த முடியும். அதுதான் இ கவர்னன்ஸுடைய முக்கியமான நோக்கமே. இப்போ ஒரு ஃபைல் எனக்கு இங்கே இருக்குது, நான் சடனாக சென்னையில் அந்த ஃபைல் வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் ஃபைலை தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியாதுல்ல. இது எல்லாமே நான் டேட்டாவாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து அந்த டேட்டாவை நான் அப்படியே என்ன பண்ணிட முடியும், அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். அவங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கவர்மெண்ட்டோடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த அஃபீஷியல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சென்னையில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குது, அது நான் ரெஃபருக்கு இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் டைரெக்டாக அந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஃபைலை நான் இங்கேருந்தே பார்த்துக்க முடியும். அப்போ இது மூலிமா நமக்கு என்ன ஆகுது, நேரம் மீதி ஆகுதா, வேலை அதே மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், இன்ட்ரெஸ்டாக நம்ம பார்க்க முடியும், உடனுக்குடன் நம்ம தீர்வு காண முடியும். அதுதான் இந்த இ கவர்னன்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இ கவர்னன்ஸினுடைய பண்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸ்மார்ட், அந்த ஸ்மார்ட்டுக்கான அப்ரிவேஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் அப்படின்றது சிம்பிள், அதாவது எல்லாராலையும் எளிமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் சிம்பிள் அப்படின்றது. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு வருமான சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு விஓ ஆஃபீஸ், கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போயிட்டு உங்கள் ஆண்டு வருமானத்தை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு எங்கே போகணும், ஆர்ஐக்கிட்ட போகணும். இதுக்கப்புறம் அடுத்து எங்கே போவீங்க, டெபுட்டி தாசில்தார் இல்லைன்னா டைரெக்டாக தாசில்தார்கிட்ட போகும். அப்போ இத்தனை பேருக்கிட்ட நம்ம நேரடியாக ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றா காட்டி நம்ம சைன் வாங்கிட்டு வரணும். அப்போ இப்போலாம் என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக ஒரு இ சேவை மையமோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகிடுது, ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுறீங்க, ஆன்லைன்லேயே விஓவை வெரிஃபை பண்ணுறாரு. அடுத்த ப்ராசஸ் அது ஆர்ஐக்கிட்ட போகுது, அங்கே அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தாசில்தார் பார்த்து அப்ரூவல் பண்ணதுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டில் இருந்தே டவுன்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்க முடியும். அப்போ எல்லாருக்குமே வேலை எளிமையாயிருதா, செலவும் குறையுதா, ஊழல் அந்த இடத்துல குறையுதா,
காசு நம்ம ஏதாவது போய் லஞ்சமாக கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு தடுக்கப்படுது. அதுதான் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மாரல், அதாவது அறநெறிகளுக்கு உட்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ கவர்னன்ஸ் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது மெயினாக அந்த ஊழல் நமக்கு தடுக்கப்படுது. நீங்கள் என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அதை டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க, அது டைரெக்டாக உங்கள் கைக்கே வந்து கிடைச்சிருது. இன்டர்மீடியேட்டர்லாம் யாருமே கிடையாது. ஒரு அறநெறிகளை சார்ந்து தான் அந்த வேலை நடைபெறுது. அதுதான் மாரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்றது அக்கௌண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கௌண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கணக்குக்கு உட்படுத்தப்படுது. ஒரு நாளைக்கு எத்தனை வருமான சான்றிதழ் நீங்கள் கொடுக்குறீங்க, எத்தனை இறப்பு சான்றிதழ் கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு பட்டா கொடுத்துருக்கீங்க, எத்தனை மாணவர்களுக்கு நான் கல்வி உதவித்தொகை இன்னைக்கு வழங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லா டேட்டாவுமே என்ன பண்ணுறோம், அக்கௌண்டபிளாக நம்ம வச்சுருக்கோம். எப்போ கேட்டாலும் நம்ம ஆன்சர்ஸை டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி நம்ம ஃபைலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து சொல்லிட்டு வரணும். இப்போ அப்படி தான் தேவையில்லை. எல்லாமே ஆன்லைன் டேட்டாஸ், அதுவே கால்குலேட் பண்ணி டப்புன்னு நமக்கு ஆன்சர் சொல்லிடும். சரிங்களா? அடுத்தது ரெஸ்பான்சிவ் அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது, அதுதான் மீன் பண்ணுறோம். இப்போ சடனாக ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனுக்குடன் நமக்கு என்ன ஆயிடுது, ஆன்சர் கிடைச்சிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் நடைபெறுது, அது நீங்கள் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அவங்க எதுவும் எடுக்கலை. இப்போ சடனாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உடனுக்குடன் என்ன பண்ணப்படுதுன்னா நமக்கு தீர்வு காணப்படுது. இப்போ உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு குடிநீர் இணைப்பு வந்து கொடுக்கப்படலை. நீங்களும் போய் நகராட்சியில் கேட்டு பார்க்குறீங்க, நாளைக்கு வரேன் இன்னைக்கு வரேன் அப்படின்ட்டு ஒரு பல மாதங்கள் இழுத்தடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சிஎம் செல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தீர்வு காணப்படுது. அப்போ ரெஸ்பான்சிவ் நமக்கு இமீடியட்டாக கிடைக்கிது. நேரில் போய் நம்ம பார்க்குறத விட ஆன்லைனில் பண்ணுறதுக்கு நமக்கு ரெஸ்பான்சிவ் இமீடியட்டாகவே கிடைக்கிது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த சர்டிஃபிகேட் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். இப்போ வருமான சான்றிதழ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்க முடியும். இப்போ விஓ கிட்ட சப்மிட் ஆகிடுச்சு, அங்கே அப்ரூவல் பண்ணி அடுத்து ஆராய்கிட்டு இருக்குது அப்படின்னு உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய மாதிரி. சிம்பிள் ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் போட்டிங்கன்னா அது டெலிவரி அட்ரஸ் எந்த இடத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட்டட் காட்டிக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி தான் இங்கேயும் ரெஸ்பான்ஸையும் நமக்கு இமீடியட்டாகவே கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக டிரான்ஸ்பரண்ட், அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை நமக்கு முழுமையாகவே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வெளிப்படைத்தன்மையாகவே பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேஜில் நமக்கு இருக்குது அப்படின்றத வெளிப்படைத்தன்மையாகவே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆனால் இதுவே நேரில் போனீங்க அப்படின்னா நம்மளால் அதை வந்து சரியாக சொல்ல முடியாது. அப்போ ஆன்லைனில் எல்லாமே நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இந்த மின் ஆளுகையினுடைய வகைகள் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கும் எப்படி இந்த இ கவர்னன்ஸ் ஹெல்ப் பண்ணுது, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில மற்றும் உள்ளூர் அரசாங்கத்திற்கிடையே தகவல் பகிர்வு செங்குத்து பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப மத்திய மாநில அரசுகளுக்கு, இப்ப தமிழ்நாடுடைய ஒரு ஃபைல் வந்து நமக்கு வேற ஸ்டேட்ல தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆந்திராவில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு செயல்பாடு நடந்திருக்கு, அது இப்படி தான் நம்ம சுகமாக இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி வச்சிருக்கோம், இந்த மாதிரி திட்டங்களை அமல்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டேட்டாவை மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டேட்டுக்கு அது ரெஃபரன்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆளை போட்டு அங்கே போய் கொடுத்துட்டு வர மாட்டோம். என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இங்கேருந்து என்ன பண்ணிப்போம், இமெயிலோ வீடியோ கான்ஃபரன்சிங்லையோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தகவல் பரிமாற்றம் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக. சரிங்களா? அப்போ மின் ஆளுகை ஒரு அரசாங்கத்துக்கும் நடுவுலேயே நமக்கு என்ன இருக்குது, ஒரு முக்கியமான பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா செங்குத்து பரிமாற்றம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மின் ஆளுகையை செங்குத்து பரிமாற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியா கவர்மெண்ட் டு சிட்டிசன், அரசாங்கத்திலிருந்து ஒரு குடிமகனுக்கு எப்படி இந்த மின் ஆளுகை பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள், அரசாங்கத்தின் சார்பாக குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் ஈஸியாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அதுதான் வந்து G2C அப்படின்னு சொல்றோம். இப்போ அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டா இருக்கட்டும், பேன் கார்டா இருக்கட்டும், உங்க ரேஷன் கார்டா இருக்கட்டும், ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், வருமான சான்றிதழ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்க முடியுது, டைரக்டா அரசாங்கத்தினுடைய ஆவணங்களை நம்ம என்ன பண்ணிக்க முடியுது, ஈஸியாவே வாங்கிக்க முடியுது.
எல்லாமே ஒரு நெட் சென்டரோ சேவை மையத்துக்கோ மொபைல் ஃபோன்லேயோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறோம். அப்போ கவர்மெண்ட் டு சிட்டிசனுக்கும் ஈஸியாக ஆக்குபை பண்ணிக்க முடியுது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்க முடியுது. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், இந்த தொழில் அதிபர்கள் எப்படி வந்து கவர்மெண்ட்டு கூட மின் ஆளுகையை பயன்பாட்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும், நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உணவு சம்மந்தமான தொழிலை தொடங்குறேன். அப்போ அதுக்கு நான் யார்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும்? FSIயில் சர்டிஃபிகேட் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் அந்த உணவு சம்மந்தமான தொழிலை ஆரம்பித்து நடத்த முடியும். உணவு பாதுகாப்பு துறையில் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், இவங்க வந்து ஒரு சுத்தமான பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்க, கவர்மெண்ட் சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த கிச்சன் நடத்திட்டு இருக்காங்க, அப்போ பொருட்கள் சொல்கிற தர குறியீடு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் ஒரு ஹோட்டலோ உணவு சம்பந்தமான தொழில்களையும் நம்ம நடத்த முடியும். அப்போ நான் எதில் அப்ளை பண்ணணும்? ஆன்லைனில் அப்ளை பண்ணினா உங்களுக்கு அந்த FSI சர்டிஃபிகேட் கிடைச்சிருது. அதே மாதிரி நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்கூலுக்கு. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அரசாங்கங்கள் இந்த இணைய சேவை மூலிமா நமக்கு அந்த சான்றிதழ்களை வழங்குவதற்கு ஒரு வழிவகை செய்கிறது தான் இந்த மின் ஆளுகை அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரிங்களா? அதுதான் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்க்கு பாருங்கள், பதிவு செய்தல், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்கறதுக்கு, இந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு, உரிமங்கள் வழங்குவதற்கு லைசன்ஸ். இப்போ நான் ஒரு பட்டாசு பண்டிகை காலங்களில் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் மின் ஆளுகை இந்த மாதிரி ஒரு பாலமாக செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ளாயினா அரசாங்க ஊழியர்கள். அரசாங்கத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை விரைவாகவும் திறமையாகவும் மாற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசாங்கத்துக்கும் அந்த ஊழியர்களுக்கும் இடையே இந்த மின் ஆளுகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அது என்ன ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ HR நம்ம சொல்லலாம், HR மேலாண்மை, மனித வள மேலாண்மை சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக சம்பள பட்டியல். இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும். அது என்ன பண்ணுறோம், முன்னாடி எல்லாமே லெட்ஜரில் நீங்கள் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி சைன் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அப்படி யாராவது பண்ணுறோமா? கிடையாது. எல்லாமே ட்ரெஸரியில் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தெரியப்படுத்துது, டைரெக்டாக எல்லாமே ஆன்லைனில் ஃபில் பண்ணுறாங்க, அது மூலியமாக அங்கே அனுப்புகிறாங்க, அது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, சம்பளம் நமக்கு பரிமாற்றம் செய்யப்படுது. இப்போ வேலை சுலபமாக்கப்படுது. உட்காந்து நான் மணிக்கணக்கு எழுத தேவையில்லை, ஒரே நாளில் உட்காந்து சம்பள பில்லை டக்குன்னு போட்டு கொடுத்து முடிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ வேலை நமக்கு சுலபமாகுது, அக்யூரேட்டாகவும் நமக்கு நடக்குது. அப்புறம் மின்னஞ்சல், பென்ஷன் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்ம நேரடியாக அரசாங்கத்தினுடைய தொடர்புலேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்து ஏற்படுத்துது. சரிங்களா? ஒரு இன்டர்மீடியட் அரசாங்க ஊழியரை தாண்டி தானே அரசாங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நமக்கும் அரசாங்கத்துக்குமே ஒரு நேரடியான கனெக்டிவிட்டியை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அதுதான் இந்த கவர்னன்ஸ் அப்படின்றது. சரிங்களாப்பா? இந்த 4 வகைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் செயல்பட்டு இருக்கு. சரியா? கவர்மெண்ட்டுக்கும் செயல்படுது, அடுத்து கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் செயல்படுது, அடுத்து கவர்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் செயல்படுது, கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்க்கும் செயல்படுது. சரியா? இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் ஆளுகையினுடைய நன்மைகள் இவ்வளோ சொல்கிறீங்களே சார், அது என்ன பெருசாக நமக்கு நன்மை கிடைச்சிருது அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்பாடு அடையுதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே என்ன பண்ணிக்க முடியும், ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய டைமை சேவ் பண்ணி நீங்கள் வளர்வதற்கான வழிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடிலாம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் 1 மாதம் பக்கமாக அலையணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக இப்போ ஒரு FSI சர்டிஃபிகேட்டை வாங்குறீங்களா, வித்தின் ஒரு நாள் 2 நாள் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அப்ளை பண்ணிங்கன்னா கிடைச்சிருது. வருமான சான்றிதழ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டைம் சேவிங்ஸ், செலவு குறைவு அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கை தரம் ஆட்டோமேட்டிக்காக மேம்பாடு அடைய செய்யும். டைம் அங்கே சேவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் உழைப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் மேம்பாடு அடைவதற்கான வழியை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக எல்லாமே டெக்னாலஜிக்கலாக மூவ் பண்ணுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து திறம்பட வழங்குகிறது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுவுமே தப்பு இல்லாமல் என்னால் பர்ஃபெக்டாக வந்து வேலையை பார்க்க முடியும் அப்படின்றது இந்த மின் ஆளுகை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு புதுசாக எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை வாங்குறீங்க,
ஸோ அப்போ எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். திறம்பட நமக்கு வேலை நடக்குது. சரிங்களா? நம்ம அப்ளை பண்ணுறோம், டக்குன்னு வராங்க, வேலை செய்கிறாங்க, அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம வேலை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த சேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்கமும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ப்ராப்பராக எம்ப்ளாயெலாம் வேலை பார்க்குறாங்களா, ஏன் இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்றத ஹையர் அத்தாரிட்டி நமக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா டக்குன்னு முடிக்க சொல்லுவாங்க. அதுதான் திறம்பட செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் மெயினான பாயிண்ட் என்னென்னா செலவு குறைவு. ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சான்றிதழ்லாம் வாங்கணும் அப்படின்னா பஸ்ஸை பிடிச்சி ஏறி போயிட்டு அலையணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் சென்னையில் தான் வாங்கணும் அப்படின்னாலுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அந்த போக்குவரத்து செலவு மீதி, ஒரு நாள் போயிட்டு வர செலவினங்கள் எல்லாமே மீதி ஆகுது. அப்போ வீட்டில் உட்காந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக ஊழலை குறைக்க. ஏன்னா இன்டர்மீடியேட் தான் யாருமே இல்லையே. இப்போ நேரடியாக நீங்கள் போய் சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இன்டர்மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. சார் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போய் நம்ம தாசில்தார் தெரிஞ்சவர் தான், கலெக்டர் தெரிஞ்சவர் தான், இந்த மருத்துவர் தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து அதிகமாக அந்த இடத்துல நம்ம செலவினம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ டைரெக்டாக நம்ம ஆன்லைன்லேயே பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அவங்க கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அதனால செலவினம் முரசா குறையுது. இன்டர்மீடியேட்டர் இங்கே டோட்டலாக அப்படியே கட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஊழல் தடுக்கப்படுது. சரிங்களா? அரசாங்கத்துக்கு முறையான பணம் மட்டும் தான் போய் சேரும் அப்படின்றது தான் இந்த கவர்னன்ஸுடைய முக்கியமான நோக்கமாக சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியா இந்த கவர்னன்ஸ் என்ன மாதிரி கட்டமைப்புகளை ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 வகையான கட்டமைப்புகளை ஃபாலோ பண்ணாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸினுடைய தலையீடு அதிகமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்னன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்காட். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இதில் பார்த்துடலாம். எல்காட் ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக படித்தாதான் அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அவங்களுடைய முன் மாதிரி முயற்சிகள் என்ன, வேற என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய இடம்பெறும். எல்காட். சரிங்களா? எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன சார் எல்காட், நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்பொருள் சார்ந்த கொள்முதல்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்காட் நிறுவனம் தான் வந்து நமக்கு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் வச்சிருக்கிறது எல்காட் அப்படின்றது. மென்பொருள் சார்ந்த இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இந்தியாக்குள்ள நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் தான் நமக்கு கொள்முதல் பண்ணும். இவங்க தான் வியாபாரமும் பண்ணுவாங்க. வாங்குறது விற்கிறது எல்லா வேலையுமே இந்த எல்காட் நிறுவனம் தான் பண்ணும். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா TNEGA அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்றது. கவர்னன்ஸ் ஏஜென்சி முழுக்க எல்லா செயல்பாடுகளும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே. சரியா? இதுக்கு அடுத்தபடியா TACTV அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு கேபிள் டிவி கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். கேபிள் டிவி முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கேபிள் டிவி தனியார் வசம் தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு. 2007 அரசாங்கமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2011 நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு கேபிள் டிவி கார்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்தபடியா TANFINE அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைபர் நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேக இணைய வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஃபைபர் நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபைபர் நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பாரத் நெட், இன்னொன்று தமிழ் நெட் அப்படின்றது. பாரத் நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிராமங்களுக்கும் 1 Gbps அலைவரிசையை வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் நெட்ல அதிகப்படியான அலைவரிசையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது 2 ஒன்னா இணைச்சு அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ஒரே அளவிலான ஒரே நேரத்துல இணைய வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ICT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் அகாடமி கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே. இது வந்து தொலைத்தொடர்பு சார்ந்த வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய இந்த ICT ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் TVA அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு நம்ம சொல்றோம். மெய்நிகர் கல்விக் கழகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது விர்ச்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும். விர்ச்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேயே ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வரவு, ஸோ அப்போ அவங்க வந்து இன்னைக்கு இங்கே இந்த ஏரியாவுக்கு வரணும், ஆனால் இன்னைக்கு வர முடியல. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மூலயமா அந்த நிகழ்ச்சியை வந்து அங்கிருந்தே இவங்க என்ன பண்ணிக்க முடியும், நடத்தி கொடுக்க முடியும்.
ப்ளஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம மீட் பண்ணி பார்க்க முடியாத பட்சத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா நம்ம டைரக்ஷன்ஸை கொடுக்க முடியும். நீங்கள் இந்த வேலையை பண்ணுங்க, நீங்கள் இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்ஷன்ஸை டைரெக்டாக கொடுத்துட முடியும். சரிங்களா? இந்த மின் ஆளுகையில் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதுக்குடைய முயற்சிகள் என்ன, அதுக்கான ஸ்கீம்ஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். தொடர்ச்சியாக வரக்கூடிய வகுப்புகளில் இதனுடைய கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.